எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் அதான் சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு அறிவாளி யாரு, அற்ப புத்தி உள்ளவன் யாரு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில இருந்த அந்த அரசனுக்கு சில காலமாவே குழந்தையே இல்லை. உடனே அங்க இருந்த பெரியவங்க, அமைச்சர்கள், இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, வேற ஒரு அரச குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க, குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அரசன் அதை ஏத்துக்கவே இல்லை. சில மாதங்கள், சில வருஷங்கள்னு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதனால அந்த நாடு முழுதுமே ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க. குழந்தை பிறந்த அந்த சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த எல்லாருமே இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுனுடைய நினைவா அரண்மனையில வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே ஒரு வேட்டி, துண்டு, புடவைன்னு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியோட அந்த வேட்டி, துண்டு, புடவையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதுல ஒருத்த மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி போனான். ஏன் இப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர அப்படின்னு வழியில வந்த ஒருத்தன் அவனை பார்த்து கேட்டான். அரண்மனையில எனக்கு 2 வேட்டி 2 துண்டு கொடுத்தாங்க அப்படின்னு இவன் சொன்னான். கையில ஒரு வேட்டி ஒரு துண்டு தானே வச்சிருக்க அப்படின்னு இவன் கேட்டான். ஏன் பக்கத்து வீட்டுல இருக்க ராகவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, அதனால எனக்கு 2 கொடுத்ததா தானே நினைக்கணும் அப்படின்னு இவன் மகிழ்ச்சியோட சொன்னான். அடுத்த வீட்டுக்காரனுக்கு கிடைக்கல அப்படின்றனால இவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்படியும் சிலர் அற்ப சந்தோஷம் படுறாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? பிறருக்கு கிடைக்காததுல மகிழ்ச்சி அடைவது அப்படின்றது ஒரு அற்ப புத்திக்கு சமமானது. தனக்கு கிடைச்சத எண்ணி நன்றியோட மகிழ்வதே உயர்வான பண்பு, சிறந்த அறிவாளியினுடைய பண்பாகும். முதல்ல தனக்கு கிடைச்சத மதித்து மகிழ்ச்சியோட மகிழ வேண்டும். பிறரோட ஒப்பிட்டு பார்த்து மகிழக்கூடாது. மற்றவங்களோட இழப்பு அப்படி இல்லைன்னா மற்றவங்களோட துன்பத்துல மகிழ்றது அப்படின்றது ஒரு தவறான மனப்பான்மை. பொறாமையும் ஒப்பிடும் ஒரு மனுஷனுடைய நல்ல குணங்களை குறைக்கக்கூடியது. உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது நன்றியுணர்வுலேருந்து வரது, பிறனுடைய தோல்வியிலிருந்து கிடையாது. அரசன் எல்லாருக்குமே ஒரு வேட்டி ஒரு துண்டு தான் கொடுத்தான். ஆனா ஒருவன் தனக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக எனக்கு 2 வேட்டி 2 துண்டு கிடைச்சது போல அப்படின்றத நினைச்சு மகிழ்ந்தான். உண்மையிலேயே அவனுக்கு கூடுதலா எதுவுமே கிடைக்கல. அவனுடைய மகிழ்ச்சி பிறருக்கு கிடைக்காதத அடிப்படையா கொண்டது. இதுதான் அற்ப புத்தியினுடைய அடையாளம். அதனால தனக்கு கிடைச்சதை எண்ணி மகிழ்பவன் தான் சிறந்த ஒரு அறிவாளி. பிறருக்கு கிடைக்காதத எண்ணி மகிழ்றவன் அப்படின்றவன் அற்ப புத்தி உடையவன் அப்படின்றது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாட்டா, நான் போயிட்டு வரேன்.